வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வணக்கம். டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய ஃபார்மசி அப்டேட்டில் நாம் டிஸ்கஸ் பண்ணுற டாபிக் என்ன அப்படின்னா, நம்மளுடைய தமிழ்நாடு மாஸ்டர் ஆஃப் ஃபார்மசி என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் டேட் நமக்கு செப்டம்பர் 1 டென்டேட்டிவாக இருந்தது இல்லையா, அது இப்போ கன்ஃபார்மாக இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணக்கூடிய இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, எக்ஸாம் சென்டர் எங்கே, டைம் டியூரேஷன், அதை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். ஸோ நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தாங்க ஹால் டிக்கெட்லாம் எப்போ ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டு. இப்போ நமக்கு எக்ஸாம் டேட் வந்து டென்டேட்டிவாக சொல்லியிருந்தாங்க, அது இப்போ கன்ஃபார்ம்டாக இருக்குது. அதை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்மளுடைய ஆகஸ்ட் மந்த் நோட்டிஃபிகேஷன் tnmedicalselection.org அந்த வெப்சைட்டில் போயிட்டு கைண்ட் அட்டென்ஷன் டு த கேண்டிடேட்ஸ் ஹூ ஹவ் அப்ளைடு ஃபார் அட்மிஷன் டு எம்ஃபார்மசி ஃபார் 2024-2025 செஷன் அதை பார்க்கணும். அதுக்கடுத்து அதை கிளிக் பண்ணோன்னா நம்ம ஃபைல் நம்ம டவுன்லோட் பண்ணியிருந்தனால டவுன்லோட் ஏற்கனவே இருந்த ஃபைல் வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அதில் வந்து எந்த டைமும் இல்லாத அளவுக்கு இந்த ஒரு அதிசயம் என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட 900 கேண்டிடேட்ஸுக்கு மேலே அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ எம்ஃபார்ம் 2024-2025 செஷன் ப்ரொவிஷனல் லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட்ஸ் செலக்டட் ஃபார் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன். என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் எழுதுறதுக்கு செலக்ட் ஆகிருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ், அதாவது ஆல்மோஸ்ட் எல்லாருமே 99% வந்து இந்த எக்ஸாமினேஷனுக்கு வந்து செலக்ட் பண்ணியிருப்பாங்க. அதில் நிறைய கேண்டிடேட்ஸ் நேம் வந்து இதில் கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு முன்னெல்லாம் எல்லா டைமும் வந்து ஒரு 600, 400, 500, 200, 150 அந்த மாதிரி தான் இருக்கும் கேண்டிடேட்ஸ். ஆனால் இப்போ இந்த டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது எல்லாமே லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட்ஸ் செலக்டட் ஃபார் தி தமிழ்நாடு மாஸ்டர் ஆஃப் ஃபார்மசி என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் ப்ரொவிஷனல் லிஸ்ட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ராக்சிமேட்லி ஒரு 990 கேண்டிடேட் செலக்ட் ஆகிருக்கிறாங்க. 993 கேண்டிடேட் செலக்ட் ஆகிருக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து ப்ரொவிஷ்னலி செலக்டட் லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட்ஸ். ஓகே, ஸோ இதில் வந்து உங்களோட நேம் இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணி பார்க்கணும். அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு கேலரியில் போயிட்டு உங்களுடைய பிடிஎஃப் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா இதில் வந்து சர்ச் பேஜ் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதில் போயிட்டு உங்கள் நேம் சர்ச் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அபிஷேக் நேம் சர்ச் பண்ணும்போது இதில் அபிஷேக் அப்படின்னு சொல்லி வருது. ஸோ 24 MPH 060076 இதுதான் அவங்களுடைய நம்பர். ஓகேவா? ஸோ அது என்ன நம்பர் அப்படின்னா அப்ளிகேஷன் நம்பர். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கேண்டிடேட்ஸுக்கும் அவங்களுடைய நம்பர் எதுவோ அந்த நம்பருக்கு பக்கத்தில் அவங்க நேம் இருக்கும், அதுக்கு முன்னாடி சீரியல் நம்பர் இருக்கும். இதை வச்சு நம்ம வந்து நம்மளோட நேம் வந்து கன்ஃபார்மாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்ம டிஸ்கஸ் பண்ண இன்ஃபர்மேஷன். அதோடு சேர்த்து முக்கியமாக இந்த எக்ஸாமினேஷன் நடக்கிறதுக்கு சென்டர் நமக்கு வந்து கன்ஃபர்மேஷனை எங்கேன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க இல்லையா ஃப்ரெண்ட்ஸ், அதை வந்து பார்த்துடலாம். ஸோ இந்த பிடிஎஃப்லேயே ஃபஸ்ட்லேயே கொடுத்துருப்பாங்க. இது நமக்கு அஃபிஷியலாக செலெக்ஷன் கமிட்டி டைரக்டரேட் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் கீழ்பாக் சென்னை அவங்களுடைய இன்ஃபர்மேஷன் தான். கைண்ட் அட்டென்ஷன் டு த கேண்டிடேட்ஸ் ஹூ ஹவ் அப்ளைடு ஃபார் அட்மிஷன் டு எம்ஃபார்மசி ஃபார் 2024-2025 செஷன். ஷெடியூல் பார்த்திங்கன்னா டேட்டு 1 செப்டம்பர் 2024, எக்ஸாமினேஷன் கமன்ஸ்மெண்ட் டைம் 10 AM, ரிப்போர்ட்டிங் டைம் 9 AM, கிரேஸ் டைம் அப் டு 9:15 AM. வென்யூ எங்கன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா துவரக்கா தாஸ் கௌதம் தாஸ் வைஷ்ணவ் காலேஜ் நம்பர் 833 EVR பெரியார் ஹை ரோட், அரும்பாக்கம், சென்னை 600106. ஓகே, இதோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து நம்ம அப்கமிங் செஷனில் டிஸ்கஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண இன்ஃபர்மேஷன். இந்த எக்ஸாமினேஷன் எழுதக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் நம்மளுடைய ஃபார்மசி சேனல் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள். எல்லாமே நல்லபடியாக தேர்வு எழுதுங்க. ஸோ இதில் வந்து நெகட்டிவ் மார்க்ஸ் எதுவுமே கிடையாது. எல்லா கொஸ்டினுமே அட்டன் பண்ணலாம். ஒரு கொஸ்டினுக்கு வந்து 0.72 மார்க் இருக்கும். டோட்டலாக 125 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அடுத்து டைம் டியூரேஷன் வந்து 120 மினிட்ஸ் இருக்கும்.
ஸோ ஓரளவுக்கு டைம் நல்லா கிடைக்கும். ஒரு கொஸ்டினுக்கு வந்து 1 நிமிஷம் டைம் இருக்க மாதிரி இருக்கும். ஜிபேட் எக்ஸாமினேஷன் மாதிரி தான். ஆனால் நெகட்டிவ் மார்க் இருக்காது. தாராளமாக எல்லா கொஸ்டினுமே அட்டெண்ட் பண்ணிடலாம். ஒரு 70, 80 கொஸ்டின்ஸ் கரெக்டாக எழுதினா மட்டும்தான் கவர்மெண்ட் காலேஜ் ட்ரை பண்ணி நினச்சி பார்க்க முடியும். ஏன்னா காம்படிஷன் ரொம்ப ஹெவியாக இருக்கிற மாதிரி இருக்குது. நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கிறாங்க. அதனால் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒன்ஸ் அகெயின் ஆல் தி வெரி பெஸ்ட் விஷஸ் ஃபார் ஆல் சக்ஸஸ் அண்ட் சக்ஸஸ்ஃபுல் எம்ஃபார்ம் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி.